மறுபடியும் நான் தான் முதல்ல வந்தேன். ஏய் பின்னி, ரொம்ப குதிக்காத. நான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமா ஓடுனே, அவ்வளவுதான். பாத்துக்கிட்டே இரு, அடுத்த ரேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். எப்போ நான் தான் சூப்பர் ஃபாஸ்ட். எந்த ரேஸ வச்சாலும் நான் தான் அதுல ஃபர்ஸ்ட் வருவேன். டூக்கிய உங்க கூட விளையாட வச்சுக்கோங்க பசங்களா. அடம்மா, இவளால எங்க கூட ஓடி வர முடியாது. ஆண்டி, இங்க சீரியஸான ரேஸ் நடக்குது. நான் தான் எல்லா ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் வருவேன். எல்லா ரேஸ்லயுமா? ஆமா, எல்லா ரேஸ்லயும். அப்ப சரி, எலுமிச்சப்பழ ரேஸ் வச்சுக்கலாம். ஸ்பூன் எங்க? எலுமிச்சப்பழம். பசங்களா, வாயில ஸ்பூன் இருக்கும்போது சிரிக்க கூடாது. On your marks, get set, go. நான் தான் சொன்னேன்ல, வாயை மூடிட்டு தான் இருக்கணும்னு. அடடா, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அட, டூக்கி எவ்வளவு நிதானமா அழகா போறா பாரேன். நீ பெரிய சாம்பியன் தான் போ. ஆமா, நிதானமா நடந்து கூட அவ ஃபர்ஸ்ட் வந்துட்டா. பாத்தியா பின்னி, எல்லா ரேஸ்லயும் வேகமா ஓடினா மட்டும் ஜெயிக்க முடியாது. சரியா சொன்ன. ஏன்னா சில நேரத்துல சிறிய அடி எடுத்து வச்சா பெரிய சாதனைகளை படைக்க முடியும். தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி. ஹலோ ஹலோ குழந்தைங்களா. ஹலோ குழந்தைகளா, இதுதான் ஹீரா. இது தேங்காய் பறிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அப்புறம் ஹீரா, இதுதான் பீக்கு டூக்கி, அப்புறம் அவங்க அப்பா அம்மா. ஹாய். ஹீரா அண்ணா. பீக்கு டூக்கி, வெளியில போகலாமா? போகலாம். டூக்கி, இதுல உட்காரு.
பீப் பீப். அட டூக்கி, கொஞ்சம் மெதுவா ஓட்டு. ஹீரா அண்ணா, ரொம்ப தாகமா இருக்கு. வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாமா? வீட்ல எதுக்கு? தண்ணி குடிக்க உங்களுக்கு நான் இங்கேயே ஏற்பாடு செய்யறேன். எப்படி? இப்படி. வாவ், இளநீர். ஆனா இது ரொம்ப உயரத்துல இருக்கே. ஹீரா அண்ணா ரொம்ப தைரியசாலி. அது வாவ். எனக்கு எனக்கு என்னாச்சு? ஸ்ட்ரா இல்லையே. இப்ப குடுக்கறேன். இனிப்பா இருக்கு. நாங்க சொல்லணும் ஹிப் ஹிப் ஹீரா. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேக்காக என்னென்ன ஏற்பாடு ஆகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அட, இந்த பர்த்டே ஹேட் இங்க என்ன பண்ணுது? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் இல்லையா மாப்பியாரி? முக்கியமா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே? இன்னைக்கு நான் என்னோட ஸ்பெஷல் பாயாசம் செய்ய போறேன். சரிங்க, பாயாசம் செய்யலாமே. யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்லையே. ஓஹோ, சர்க்கரையும் தீந்து போச்சு. நான் சர்க்கரை வாங்கிட்டு வர்றேன். வேற ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல. டாஃபி. வாங்க வாங்க, நமக்கு அதிக நேரம் இல்ல.
யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்ல. ஒருவேளை பாயாசத்தை பார்த்த உடனே ஞாபகம் வரலாம். இந்த வாசனை பாயாசமா? சர்ப்ரைஸ்! பாயாசத்தை நீ செஞ்சியா மாப்பியாரி? ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே பாப்பா பியாரி. அப்பா பர்த்டே. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருந்ததா? நிச்சயமா, இன்னைக்கு முக்கியமான நாள் தான். அம்மா, பாதி கரண்ட் போயிடுச்சு. லைட் அணைஞ்சு போச்சு. ஆனா ஃபேன் ஓடுது. பாதி கரண்ட் போகாது பீக்கு. கரண்ட் போகலன்னு நினைக்கிறேன். இந்த லைட் பல்ப் வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றதுமா? இங்க ரொம்ப இருட்டாகிடுச்சு. இன்னும் நமக்கு நிறைய விளையாட்டு சாமான பேக் பண்ணணும். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் பல்ப் எடுத்துட்டு வரியா? அப்பா கிட்ட சொல்லு, அவரு உனக்கு கொடுப்பாரு. ஓகே? ஓகேமா. அட பீக்கு, நான் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு எமர்ஜென்சி சம்சம். அம்மாவோட ஒர்க் ஷாப்ல லைட் இல்ல. அப்புறம் எங்களுக்கு எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்களை பேக் பண்ணனும். ஓ, நான் உனக்காக வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன். நிஜமாவா? அப்பா கிட்ட சொல்லு, அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா? நான் மறுபடியும் பேக்கிங் பண்ண போறேன். சூப்பர் பீக்கு, நான் உன்னை அங்க சீக்கிரமா சந்திக்கிறேன். பியாரி ஆண்டியோட ஒர்க் ஷாப்ல லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ வேகமா போய் அங்கிள் கிட்ட இருந்து. நான் நொடியில போயிட்டு நொடியிலேயே வந்துடுறேன். ஓகே? ஓகே, அப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் உன்னை ஒர்க் ஷாப்ல சந்திக்கிறேன். ஆஹா, நீ எங்க வேகமா ஓடுவ? நான் தான் சூப்பர் ஃபாஸ்ட். ஹலோ பின்னி செல்லம், பீக்கு ஒர்க் ஷாப்ல இருக்கான். ஓ அங்கிள், எனக்கு தெரியும். ஆண்டியோடைய ஒர்க் ஷாப்புக்காக மெழுகுவர்த்தி தேவை. உடனடியா ஒர்க் ஷாப்ல மெழுகுவர்த்தியா? சரி, புரிஞ்சிடுச்சு. நீ ஒர்க் ஷாப்புக்கு போ, நான் மெழுகுவர்த்தியையும் மத்த சாமான்களையும் எடுத்துட்டு வரேன். ஓகே அங்கிள். மெழுகுவர்த்தி எதுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியே பீக்கு. லைட் பல்ப் எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் வழியில சம்சம பார்த்தேன். நான் அவளை கொண்டு வர சொல்லி சொன்னேன். சம்சம், நீ வெறும் கையோட வந்திருக்க? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பென்னிய பார்த்தேன். அவன் கொண்டு வருவான். அட பென்னி, நீயும் வெறும் கையோட வந்திருக்க? ஆமா, என் கிட்ட பியாரி அங்கிள் சொன்னாரு, அவரே கொண்டு வருவாராம். ஓஹோ, எவ்வளவு நல்ல டீம் ஒர்க் குழந்தைங்களா. இப்ப நீங்க நம்பிக்கையோட இருங்க. அப்பா பியாரி சீக்கிரம் வருவாரு, வெளிச்சத்தை கொண்டு வருவாருன்னு. சரி குழந்தைங்களா, கொஞ்சம் உதவி செய்யுங்க.
வாவ் பாப்பா பியாரி, எவ்ளோ அழகான கேக். அப்புறம் இவ்ளோ மெழுகுவர்த்திகளா? ஆனா எனக்கு வெறும் லைட் பல்ப் தானே வேண்டியது இருந்தது. ஓஹோ, ஆனா பென்னி சொன்னா மெழுகுவர்த்தி வேணும்னு. நான் நினைச்சேன் பர்த்டே கேக்குக்கு வேணும்னு. ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆச்சு, கேக்கோட கேண்டல் வெளிச்சம் பிரகாசமாச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு.